வெல்கம் பேக் டு இர்ஃபான் மீடியா. இந்த வீடியோவில் என்ன பதிவு பார்க்க போகிறோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த பிளாகில் ஃபுல்லாக வந்து நம்ம நண்பர் வந்து ரொம்ப நாள் கழித்து சந்திக்கணும்னு சொல்லாங்க. இவர் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. உங்கள் சேனல் பேர் சொல்லிடுங்க. சும்மா இருடா சேனல் வச்சிருக்கோம். சும்மா இருடா சேனல் பேர் வச்சுருக்காரு. ஆனால் இவர் இப்போ சும்மா இருந்தார், இப்போ ஓரளவுக்கு வேலைக்கு போக ஆரம்பிச்சாருன்னு சொன்னாங்க. இவர் என்ன ஒர்க் பண்ணுறாருன்னா, அங்கங்கே மார்க்கெட்டில் போய் லோடு இறக்குற வேலைகளை பார்க்குறாருன்னு சொன்னாங்க. முழுக்க கேரளாக்குள்ளேயே ட்ராவல் பண்ணுறாரு. கேரளா ஃபேன்ஸ் யாரும் இவரை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து லவ் பண்ண ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது கரெக்டாக பார்த்துக்கோங்க. மித்தபடி இப்போது பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் நம்ம நோம்பு திறந்து வந்திருக்கோம். 10வது நோம்பு திறந்தாச்சு. இன்னைக்கு 11வது தராவி தொழுக போகிறோம். இப்போது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன்னாக இந்த வீடியோ பண்ணலான்னு சொல்லி ஆசைப்பட்டோம். சரி இப்போ வந்துட்டார், சரி அவர்கிட்ட ஒரு 2 வீடியோவை பற்றி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்கோம். தளபதி விஜயை பாட்டு வந்திருக்காராம்மா, அதை பற்றி என்ன எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லி கேட்கலாம். எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஃபாலோ பண்ணீங்க? என்னென்ன சொன்னாங்க? இன்னும் மலையத்தில் பேசினாரு. மலையத்தில் பேசும்போது அளவு சரியான கூட்டம். கிட்ட போய் பார்க்க முடியல. கொஞ்சம் தூரத்துல இருந்து பார்க்க முடியல. ஆனா ஃபேன்ஸுக்கு கரெக்டா ஃபேன்ஸ் எல்லாம் எல்லாத்துக்கும் கை கொடுத்தாரு. ஆனா பாடி கார்ட்ஸ் எல்லாம் வந்து பக்கத்துல நிற்கும்போது நெருங்க விட மாட்டேங்கிறாங்க. தளபதி ஆனா எல்லாத்தையுமே பார்த்து எல்லாம் என்ஜாய் பண்ணாரு. எத்தனை நாள் நீங்க பாத்தீங்க? நான் வந்து ஒரே நாள் தான் வந்தேன். வண்டிக்கு போயிருந்தோம். வண்டிக்கு போகும்போது அதாவது திருவனந்தபுரத்துக்கு சொன்ன பாருங்க, லோடு இறக்க போனாரு. அப்பதான் வந்து நம்ம தளபதி விஜய் அவங்க பாட்டு வந்திருக்காங்க. தொடர்ந்து கோட் படம் ஷூட்டிங்க்கு வந்து லொக்கேஷன்லேயே இவர் போய் பாட்டு வந்திருக்காரு. ஒரு பெருமையான விஷயம் என்னன்னா, இவர் தளபதி ஃபேன்னே சொல்லாங்க. தளபதி ஃபேன் நீங்களே சொல்லிருங்க. ஆமாங்க, தளபதி தீவிர தளபதி ஃபேன். பாருங்க, தீவிர தளபதி ஃபேனு. நம்ம நண்பர் தான், ரொம்ப நாள் கழித்து சந்திக்கிறோம். ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட 1 வாரம் இருக்கும் கம்பேக்கில். ஏன்னா நான் நோன்பு வைக்கிறங்காட்டி ரொம்ப பிஸி ஆகிட்டேன். நைட் டைமில் கரெக்டாக ஒரு 1 மணி நேரம் தான் நோம்பு திறந்துட்டு இருக்கும். அப்போ நான் போய் படுத்துருவேன். சரி இப்போ தான் டைம் கிடச்சி, சரி நண்பரை வச்சு ஒரு ப்ளாக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சுக்கலாம். மித்தபடி தளபதி படத்தோட அப்டேட் எதாவது சொன்னார் அவர்? சரி, அதெல்லாம் நாங்கள் வந்து முடிச்சுட்டு வந்துட்டு ஏர்போர்ட்டில் போய் பார்த்தீங்களா, ஹோட்டலில் போய் பார்த்தீங்களா? ஹோட்டலில் போய் பார்த்தீங்களா? ஹோட்டல் எந்த இடத்துல? பக்கமா? கொஞ்சம் தூரம். ஆமாம். ஆனால் அலைஞ்சு பார்க்குற மாதிரி இருக்கா? கொஞ்சம் கூட்டமாக இருந்தால் சரியாக பார்க்க முடியல. ஈவினிங் டயத்தில் வெளியே வராரா இல்லை பகல் டயத்தில் வெளியே வராரா? ஈவினிங் டயத்தில் வெளியே. அதாவது படம் ஷூட்டிங் எப்போ ஆரம்பிக்கிறாங்களோ அப்போதான் தளபதி அவங்களே வெளியே வராங்களாமா. அதுக்கு இடையில வந்து பாடி கார்ட்ஸ் வந்து பார்க்க விட மாட்டேன். அலோடு இல்லை. போலீஸ் அப்பவுமே இருந்துகிட்டே போலீஸ் இருந்தாங்க. இடத்துல இருக்கிறங்காட்டி வந்து நான் பார்க்க முடியல நம்ம தளபதியை. ஆனால் மித்த டைம் ஷூட்டிங் டயத்தில் வந்து பார்க்கலான்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இவர் சொல்கிறத பார்த்தா ஷூட்டிங் டயத்தில் தான் தளபதி எதார்த்தமாக வெளியே வராங்க பாருங்க. அப்போ தான் மக்களை சந்திக்கிறாரு. நல்ல ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு தளபதி அவங்க. அடுத்தது தமிழ் வெற்றி கழகம் வந்து அடுத்த இதில் வந்து எலெக்ஷனில் நிற்க போகிறாங்க. தளபதி கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவோம். கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் பண்ணி தளபதி வேறு லெவலில் கொண்டு போகிறோம். கோட் படத்துக்கு யார் வெயிட் பண்ணிடுவோம் கமெண்ட்டில் போட்டுருங்க. இந்த பதிவு முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் செஞ்சுட்டு வந்து வீடியோ வருது உங்கள் இர்ஃபான் பிளாகர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.